ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ ஈவினிங் டைம் எடுத்துட்டு இருக்கேன். என் குட்டி பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான். அவன் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். போய் காட்டுறேன். அங்க பாருங்க குட்டி, இங்க பாரு, இங்க பாருங்க. யாரு இது? பூக்குட்டியா? யாரு இது? இங்க பாருங்கம்மா. யாருது பையன்? இந்த பையன் யாரு? பூக்குட்டி பாரு, பூக்குட்டி. ஏன் பூக்குட்டி? பூக்குட்டி நீங்க பூக்குட்டியா? பூக்குட்டி இல்ல, இல்ல பூக்குட்டி இல்ல. நீங்க பூக்குட்டி இல்ல, பூக்குட்டி இல்ல. வேற பையன். யாரும் வேற பையன். யாரு வேற தம்பியாட்டு இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஈவினிங் டைம் எடுத்துட்டு இருக்கேன். மணி 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. மழை ரொம்ப கனமழை இல்லைங்க, சும்மா லைட்டாக மழை பெஞ்சிச்சு. சரி டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ வச்சுட்டு இருக்கேன். குட்டி பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு அக்கா வந்துட்டாங்க. அது பாப்பா 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மழை தூரிட்டு தாங்க இருந்துச்சு, ரொம்ப கனமா இல்லை, சும்மா வாசத்தண்ணி ஓரளவுக்கு மழை பெஞ்சிருந்துச்சு. மிஸ் கூட பாப்பா வந்துட்டாங்க. உள்ள வர சொன்னா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக செல் வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை பார்த்ததும் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. ஒரு செகண்ட் வெளியே நின்று பார்த்துட்டு அப்புறமா உள்ள வந்தாங்க. குட்டி பையன் பேபி ஸ்கூல் போறதுனால 2 மணிக்கே வந்துருவாங்க. வந்ததும் கொஞ்ச நேரம் மொபைல் போட்டு கொடுக்கலான்னு இன்னைக்கு போட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா வெளியே மழை தூரிக்கிட்டே இருக்கு. செல்லு மட்டும் போட்டு கொடுக்கல அப்படின்னா மழையில போய் ஒரே ஆட்டமா ஆடிட்டு இருப்பாங்க. அதனால மொபைல் போட்டு கொடுத்து வீட்டுக்குள்ளாரையே உட்கார வச்சிருக்கேன். 2-3 நாளைக்கு முன்னாடி செஞ்ச முறுக்குல இவ்வளவுதாங்க மீதி இருக்கு. எங்க வீட்டுக்காரருக்கு முறுக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டது போக மீதி அவ்வளவுதாங்க இருந்துச்சு. பாப்பா ஸ்கூல்ல தோடு செஞ்சுட்டு வந்திருந்தாலாம், காட்டிட்டு இருந்தா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப வேற மாதிரி இருக்கு. தோடு மாதிரி பண்ணியிருக்கமா பாருங்கன்னு சொல்லிட்டு அவ காதுல வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட காதுல வச்சு பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தா. சின்னமும் வந்ததும் ஹோம்ஒர்க் பண்றேங்கிற மாதிரி எடுத்து வச்சிட்டு இருந்தா. சரி குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீ வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டீ வச்சிட்டு இருக்கேங்க. ஆல்ரெடி டீ வைக்கிறதா தான் பிளானு. பாப்பா வரும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வச்சிட்டு இருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு வீட்டில் எதுவும் இல்லைங்க, பன்னு தான் இருந்துச்சு. சரி டீ வச்சு கொடுத்தோம்னா பண்ணை தொட்டுட்டு சாப்பிட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கேன். இதே டைம் கொஞ்ச நேரம் சோம்பேறித்தனமா இல்லாத சுறுசுறுப்பா வேலை செஞ்சோம் அப்படின்னா வீட்டுல நிறைய வேலை முடியுங்க. வீடும் பார்த்தோம்னா ரொம்ப கிளீனா இருக்கும். இன்னைக்கு நான் அப்படி செஞ்ச வேலை என்னன்னா, கிச்சன்ல சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்களா, இந்த கண்டெய்னர் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கான மாதிரி ஆயிடுச்சு. இதுல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டுங்க. எல்லாமே சுத்தமா வாஷ் பண்ணி வெயில்ல கொஞ்ச நேரம் காய வச்சுட்டுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரீஃபில் பண்ணி எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணி வச்சாச்சு. நம்ம பாப்பா 2 பேரும் குட்டி பையன் யார் ஸ்கூல்ல இருந்தா வந்தாலும் சரிங்க, அவங்கள கொஞ்சம் நேரம் மாதிரி கொஞ்சிட்டு விட்டாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா காலையில இருந்து குழந்தைங்களை பார்க்கல அப்படின்னா லைட்டா புக்குன்னு இருக்கிற மாதிரி ஆயிரும். குழந்தைங்களை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் விட்டோம்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே 2 பேத்தையுமே கேட்பேங்க, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்பேன். ஏதாவது பிளஸ்ஸா சொன்னாலும் சரிங்க, மைனஸா சொன்னாலும் சரி, இது இப்படி இல்லை அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் அந்த டைம்ல பண்ணுவாங்க. டெய்லியுமே குழந்தைங்க ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. குழந்தைங்க ஸ்கூல்ல எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். பண்ணு பாக்கெட்ல மேல இருக்கிற பண்ணு மட்டும் எப்பயுமே எனக்கு தாங்க. அந்த பண்ணை மட்டும் எடுத்து நான் தனியா வச்சுக்குவேன். பாப்பா எடுத்தாலும் சரி, இந்த பண்ணு உங்க பண்ணுமான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. என்னதான் தெரியலங்க, சின்ன வயசுல இருந்தே அந்த மேல் பன் சாப்பிடணும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலங்க யார் பண்ணு எடுத்தாலும் சரி மேல் பன் மட்டும் இந்தாமான்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்படியே ஒருவேளை குழந்தைங்க கையில வச்சிருந்தாலுமே இது என்னோட பண்ணுடா கொடுங்கடாங்கிற மாதிரி குழந்தைங்கிட்ட விளையாண்டுட்டு வாங்கிக்குவேன். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போதே மோஸ்ட்லி பசியோட தாங்க வருவாங்க. சாப்பாடு இருந்துச்சுன்னா போட்டு கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சிருந்தா போட்டு கொடுப்பேன். இன்னைக்கு டீ வச்சிட்டு இருந்தேன். குழந்தைங்க வந்ததுனால அவங்களுக்கும் சேர்த்து ஒரு டம்ளர் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு நிம்மதியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. விளாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால டீ தூள் கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருந்தேன். எல்லாரும் டீ வச்சு குடிச்சதுக்கு அப்புறம் பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நேரமா பூ பறிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு பறிச்சு வச்சிட்டு இருந்தேங்க. பூ பறிச்சு வச்சாலும் கட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பூவெல்லாம் வெடிச்சு போயிருது. 2-3 நாளா அப்படிதாங்க வெடிக்க விட்டுட்டேன். ஈவினிங் ஆடு மேய்ச்சி வந்ததுக்கு அப்புறம் 6:30க்கு மேல பறிச்சுனா கூட டக்குன்னு அப்பயே கட்டிடுவேன். ஆனா இப்ப பறிச்சு வச்சுட்டு
எல்லாம் மேஸ்ட்டு பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுனாங்க, மறந்தே போயிடுதுங்க. இப்போ 2-3 நாளாக இதே மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பறிச்சு வைக்கிறேன், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்த வீடியோங்க. வியாழக்கிழமை வந்து எங்கள் ஊரில் வார சந்தை வந்து போடுவாங்க. நான், தம்பி, பாப்பா, குட்டி பையன் எல்லாரும் சேர்ந்து சந்தைக்கு வந்து போயிட்டு வந்தாச்சுங்க. காயெல்லாம் கொஞ்சமாக தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம். சந்தைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த காயெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க. கீரையெல்லாம் எப்பயுமே கிள்ளிட்டு ஒரு அலாசிட்டு நல்லா காய வச்சு காலையில் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கீரை வந்து வாடவே வராதுங்க. இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாப்பாலாம் உள்ள சவுண்டு போட்டுட்ருக்காங்க. வாய்ஸாக கொடுக்க முடியுமா என்னன்னு சொல்லி தெரியலங்க. வாங்க பார்க்கலாம். புதினாக்கீரை சந்தையில் வாங்கிட்டு வந்ததுங்க. புதினாக்கீரையில் வந்து அந்த தண்டு பகுதியை மட்டும் பிச்சுட்டு அந்த இலையெல்லாம் தனியாக பிச்சுங்க. நல்லா கவரில் போட்டு நல்லா இறுக்கமாக டைட்டாக பிடிச்சி கட்டி வச்சாச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வாரத்து வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பிரியாணி செஞ்சோம், தக்காளி சாப்பாடு செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நான் சந்தைக்கு போனேன் அப்படின்னா புதினா தலை, கொத்தமல்லி தலை வாங்காத வரவே மாட்டேங்க. கொத்தமல்லி தலையை ஒரு வாரம் வரைக்கும் எப்படி வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கொத்தமல்லி தலையில் அந்த மண்ணாக வேர் பகுதியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவிட்டுங்க. அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவிடலாங்க. கழுவினதுக்கப்புறம் எடுத்து போன தலை, லைட்டாக அழுவுன மாதிரி இருக்கிற தலையெல்லாம் தனியாக எடுத்து போட்டுடலாங்க. பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதே மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் எப்படி வச்சு யூஸ் பண்ணலான்னா, நம்ம இட்லி சுடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, வெள்ளை கலர் துணி அதில் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாங்க. இது நல்லா இப்படி சுற்றி வச்சோன்னா லைட்டாக ஈர் இருக்கிறதும் இழுத்துரும். கொத்தமல்லி தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. டெய்லியுமே சமைக்கிறதுக்கு கொஞ்ச நாச்சும் கொத்தமல்லி தலை வந்து போடுவோங்க. அப்படி போடுறப்ப லைட்டாக அழுகுற மாதிரி தலை இருந்துச்சுனாலும் அது தூக்கி வந்து தனியாக தூர போட்டுருணும். அப்படி போட்டு இதே மாதிரி மடித்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் தலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தலை வந்து அழுகி போகாது, கெட்டும் போகாது. அதுக்கப்புறம் சிறுகீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சிறுகீரையில் அந்த பில்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலாசிட்டுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். இது வந்து நாளைக்கு செய்யறதுக்காக இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. சந்தைக்கு போயிட்டு வந்ததும் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க சமைக்கிறதுக்கு. கொஞ்சம் சலுப்பாக்காத இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக ரிலாக்ஸாக சமைக்கலாம். பச்சை மிளகா நம்ம வீட்டில் வாங்குறதே இல்லைங்க. இந்த வாரம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மரவள்ளி கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். மரவள்ளி கிழங்கு செய்யும் போது பச்சை மிளகாய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா மனமாக இருக்குங்க. அதுக்காக பச்சை மிளகாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பச்சை மிளகாய் எப்பயுமே அந்த காம்பு பகுதியில் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பச்சை மிளகாய் வந்து அழுகி போகாது. ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காயெல்லாம் மோஸ்ட்லி என்னென்ன கவர் இருக்கோ அந்த கவரில் எடுத்துகிட்டு வந்து கவரில் வந்து போட்டு முடிச்சு போட்டு வச்சாச்சுங்க. ஃப்ரிட்ஜில் அந்த காய் ஸ்டோர் பண்ணுற ரேக் அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எடுத்துகிட்டு வந்து காயெல்லாம் க்ளீன் பண்ணுற இடத்துல வச்சாச்சு. ஒவ்வொரு காயாக கவர் போட்டு அதே இடத்துல வச்சு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாயெல்லாம் லைட்டாக அழுகுன பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா கூட தனியாக தூக்கி போட்டுங்க. அதையும் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம வாங்கிட்டு வந்த காய்க்கு தனித்தனியாக ஒரு கவர் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்படி வைக்கும்போது நம்ம தனியாக காய் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்படியே குட்டானா கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த காய் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒவ்வொரு காயாக தொலைகி எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டெய்னர் பாக்ஸ் வந்து உள்ளே வச்சு பார்த்தேன். அது வந்து உள்ளே ரொம்ப இடத்தடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. சரி அந்த அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு. நான் சந்தைக்கு போனேன் அப்படின்னாவே மோஸ்ட்லி சோளக்கருது வாங்காத வரவே மாட்டேங்க. எங்கள் சோளக்கருதுனா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்றத பார்த்துட்டு குட்டி பையன், பாப்பா எல்லாருமே சோளக்கருது வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க. இப்போ ஏன் அந்த சோளக்கருதை எது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. கத்தி வச்சு ஓப்பன் பண்ணுறான், பிடிச்சி இழுக்கிறான், அப்படி பண்ணி இப்படி பண்ணி 2 சோளக்கருதையும் பிச்சு போட்டான். குட்டி பையன் பார்க்கட்டும், நம்ம வேலையை நாம பார்க்க போகலான்னு சொல்லிட்டுங்க. ஃப்ரிட்ஜில் வந்து பழைய காய் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து கொட்டி வச்சிட்டேன். அது கொண்டு போய் ஆட்டுக்கு வச்சோம் அப்படின்னா சுத்தமாக சாப்பிட்றோம். மீதி இருந்த காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரீசரில் எப்பயுமே ஐஸ் கட்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பாலாடை எடுக்கிறது எல்லாமே தனித்தனியாக டப்பாவில் போட்டுங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். வீட்டு ஃப்ரிட்ஜில் மோஸ்ட்லி இருக்கிறது மாவு, பால், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு இதெல்லாம் தாங்க மோஸ்ட்லி இருக்கும். காய் வந்து கீழெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த சைடு வந்து மசாலா ஐட்டம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேங்க. ஈவினிங் சாப்பிட்டது போக மீதி பன்னு, அதுக்கப்புறம் குடல், கடலை மாவு இது எல்லாமே இதில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது தாத்தா வந்தாங்க இல்லைங்களா, இங்கே வந்து கனகாரமரப்பூ வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஈவினிங்
சந்தைக்கு போறேங்கிற குசியில சாமானெல்லாம் எதுவுமே கழுவாத நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேங்க. எப்படியாவது கொஞ்ச நேரம் போய் ஊர் சுத்திட்டு வந்தா போதுங்கிறதுக்காக சந்தைக்கு வந்து போயாச்சு. டீ குடிச்ச டம்ளர் கூட கழுகல. டீ வச்ச பாத்திரத்துல இருந்து எல்லாமே அப்படியே இருந்துச்சுங்க. அதெல்லாம் தான் கழுவிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சன் வந்து நல்லா நீட்டா வச்சுட்டு படுத்தாதான் காலையில் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. என்னதான் நம்ம வெளியே போய் சுத்திட்டு வந்தாலும் சரிங்க, நம்ம வீட்டை வந்து நீட்டா வச்சிருந்தாதான் காலையில் எந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அம்மாவுக்கு வந்து இந்த வாரம் நைட் ஷிஃப்ட்டுங்க. அவர் வந்து 9 மணி 9:30க்கு தான் கிளம்புவாங்க. ஆனா இன்னைக்கு ஓவர் டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் 6 மணிக்கு நாங்க சந்தைக்கு போறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்லைங்க. காலையில சமைச்ச சாப்பாடே அப்படியே இருக்கு. சாப்பாடு இருக்கு, தயிர் இருக்குங்க. சாப்பாடு வந்து கரைச்சி தயிர் போட்டு கரைச்சி குடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே சூப்பரா சாப்பிட்டுக்குவாங்க. எங்க வீட்டுல தயிர் போட்டு கரைச்ச பழைய சாப்பாடுனா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒரு வழியா சாமான்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறங்க சாப்பாடும் தயிரும் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். வெண்ணெய் அந்த எந்த அளவுக்கு மிதக்குதுன்னு பாருங்க. எங்க வீட்டுல பழைய சாப்பாடு அப்படின்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம என்னதான் விதவிதமா பார்த்தே சமைச்சாலுமே காய் சாப்பாடுனா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா பழைய சாப்பாடுனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பால் வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சுங்க, அதை வந்து காய வச்சு வச்சிருக்கேன். குழந்தைங்க வந்து படுக்கும்போது ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு படுப்பாங்க. குளிச்சுட்டு படுக்கல அப்படின்னாங்க கொஞ்சம் தான் பால் இருந்துச்சு, அதை பெற போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா காலையில ஸ்கூல் போறதுக்கு ஏதாவது காய் செஞ்சுனா கூட கொஞ்சமா காயில சாப்பிட்டு தயிர் போட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க பாப்பா. ஈவினிங் சந்தைக்கு போனப்போ 1 மணி நேரம் தான் வீட்டில் இல்லாத அந்த டைம்ல எந்தெந்த வேலை செய்யணும் அது எல்லாமே இப்ப நிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லாத எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நம்ம வீட்டு குட்டீஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. சுத்தி தலைவாணி எடுத்து வச்சுட்டு நடுவண்ட சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றது விளையாடுறது இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீட்டெல்லாம் சுத்தமா கூட்டிட்டுங்க. துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாம் மடிச்சு வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து பார்த்தா நம்ம வீட்டு குட்டி பையன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். பாப்பா 2 பேரும் சாப்பிட்டு எந்திரிச்சிட்டாங்க. சாப்பாடுல கீழே அடிச்சிடலாம்னு சொல்லிங்க ஒரு மேட் வச்சு அதுக்கு மேல குட்டி பையனுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். முறுக்கு கடிச்சிட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க குட்டி பையன். நைட்டு தூங்குறதுக்காக பெட்டெல்லாம் நல்லா அடுக்கி போட்டுங்க, எல்லாம் சுத்தமா எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறங்க நானும் சாப்பிட்டு குட்டி பையனுக்கு கொஞ்சமா பால் ஊற்றி கொடுத்தேன். அவன் வந்து பால் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க. இந்த நாள் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க.